எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடியோவா வரோம். எதுவும் சொல்றதுக்கு இல்ல, வீடியோ ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம், அப்புறமா பேசலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ வந்து பரிதாபங்கள்ல புதுசா ஏதோ வந்திருக்கு நேத்து. என்னது? கல்யாண வீடு பாவங்கள். ஓகே, ஸோ அது ரியாக்ட் பண்ண போறோம். வீடியோ கூட போயிடலாம். நம்ம கல்யாணம் நான் அதுக்கு தான் போனேன், அதான் பிஸி ஆயிடுச்சு. அவங்க கேட்கல, விடுங்களேன். மாமா மாமா மாமா, நான் உங்களோட டான்ஸ் ஆட்டுமா? நான் ஒரு பாட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. ஓகே மாமா. அண்ணா அண்ணா, இந்த பென்ட்ரைவ்ல இருக்க பாட்டை ப்ளே பண்ணுங்க. மாமா ஆடுங்க, வாங்க. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏனே ஒரு மாப்பிள கல்யாணம் ஆக போறது உன் அக்கா கூட இப்படி ஆடலாமா? அவர் கூட பண்பாடு பாரம்பரியம் என்ன வருது? அது ஆசைப்பட்டிருக்கு. உங்களுக்காவது அறிவு வேணா? சார் தானே திங்கிறீங்க. அது டான்ஸ் ஆடுறது தட்டிக்கிட்டு ஆடுறீங்க. அந்த பிள்ளை எங்க டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் ஆடலாம வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு சரியா பண்ணாமா? என்ன லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானே? அவசியம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணணுமா? இல்லப்பா, நீ ஆடுறது வந்து இன்னைக்கு ஆடுற மாதிரி தெரியல, இது பல வருடங்களா உங்களையோட ஆடுனவங்க ஆடுற இல்ல இல்ல இல்லங்க. ஏங்க உங்க வீட்டு பொண்ணு ரெக்கார்ட் டான்ஸ் பல டான்ஸ் கிளப்புகளுக்கு போனதுனாலதான் இப்படி எல்லாம் ஆட முடியும். மூவ்மெண்ட் என்ன மூவ்மெண்ட்? மூவ்மெண்ட் போட்டு என்ன மூவ்மெண்ட்? சரி விடுங்க, நான் ஆடல. கல்யாணத்தை நிறுத்துகிறேன். மாப்பிள நடத்த சரி இல்ல, டவுட்டா இருக்கு எனக்கு. ஒண்ணு கொடுக்க முடியாது. ஏமா சரி வா, டைவர்ஸா கல்யாணம் கிடையாதா? டைவர்ஸா பொண்ணு மாலை கலட்டா பொண்ணு மாலையாது இதான் சரி. ஏமாத்துறீங்களா? கல்யாணம் டைவர்ஸா கிடையாதுடா. பொண்ணுங்க பொண்ணு போறாங்க. பொண்ணோட குறிப்பிட்ட இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு பத்திரம் கொண்டு போறாங்க. கல்யாணத்துக்கு வந்தா ஒரு போட்டோ எடுத்தோமா, கிஃப்டா கொடுத்தோமா, போய் சாப்பிட்டோமா இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்க ஏமா எங்கம்மா வாங்கம்மா போட்டோ எடுத்துருவோம் மேல போயிட்டு. அவரு தான் கல்யாணத்து வீட்டுக்கு போனா போதும், கையில பிடிக்க முடியாது. இவரு தான் கல்யாணத்தை நடத்துற மாதிரி போய் சாம்பார் கண்டையை தூக்கிட்டு தெரியறதா மைக் ஓட்ட வச்சு எழுதுறதுமான் இருப்பாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. எடுத்து வைங்க. அவர் கேட்கிறாரு பாரு, போட்டோ எடுத்துட்டு வரலாம் வாங்க. இருடா நிப்போம்டா. அப்புறம் என்னத்த போட்டோ நீங்க எடுங்க. நீங்க என்ன ஃபேமிலி போட்டோ நீங்க எடுங்கடா. என்ன ஏன்டா கேக்குறீங்க? வாங்கப்பா. வந்தா போய் போட்டோவுக்கு நிக்க கூடாதா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா போட்டோ கிட்ட இருடா. அங்க நீ பார்க்க மாட்டியா தம்பி? கூட கொஞ்சம் எடுத்து வைப்பா. அத பாருங்கடா. தெரிஞ்சவங்க என்னன்னு பாக்குறது இல்லையா நீ? என்னப்பா நீங்க ஏன்டா போட்டு உஷர வாங்குறதுக்கு நில்லுங்க. நீங்க நம்மள இங்க இருங்க. நான் தங்கச்சி போட்டோ காணாம போல நீ சொல்றது இல்லையா? உனக்கு இருக்கா போட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டோம்னா இங்க இங்க இருந்து என்ன ஸ்னாப்சாட்ல எடுத்துட்டு இருக்கீங்க வரியா? ஸ்னாப்சாட்ல அவங்க அம்மா படிக்கிறாங்க. போங்க போ. அங்க போறேன் நீ போ. எங்க மூத்தவங்க எங்கடா போறீங்க கல்யாண வீட்டுல? எங்க தொலைஞ்சு போயிருங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு சோதிங்க கூப்பிடுறதுக்கு போராட வேண்டியதா இருக்கீங்க கூட. ஹலோ எங்கடா எங்க பண்ணீங்க? வந்துருக்கேன் பக்கத்துல வந்துருக்கேன். கடைக்கு எங்க போற? 2 நிமிஷம் வந்தா வந்துருவேன். செய்முறை செய்யணும் எல்லாம் வாங்குறாங்க. செய்யறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. கடமையா கல்யாணத்துக்கு வந்தா போட்டோ எடுங்க. அப்படி எங்கயோ போங்க. சீக்கிரமா வேணும். என்ன நீ மட்டும் நிக்கிற? அம்மா பாங்க. அம்மா அப்பா அத்தை கூப்பிட்டாங்க, அம்மா போயிருச்சு. சாம்பார் காலியாயிருச்சுன்னு அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்கடா. இன்னும் போட்டோ எடுத்துட்டு போங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீ எங்கேயும் போனா எல்லாம் எங்க இருக்கு. நாமே கூட்டுறேன். நீ போய் கூட்டுறியா? ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆமா ஆமா நீ இங்க எள்ளு மாமல எங்கேயும் போன அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எங்க அப்பா எங்க அப்பா கேப்பா சாம்பார் சாம்பார். ஐயோ எங்கம்மா அவன் எங்க? அப்பா உங்களுக்கு தெரியாதப்பா அண்ணன் எங்க போனா? சமைக்கிறதுக்கு வந்தேன். அப்பா என்ன காணாம சமைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்லி அனுப்பிவிட்டேன். நான் எல்லாம் தேடி போறேன்னு குடிச்சு வைக்க வேண்டியதானே. உன்ன தெரியாதா போனேன். யார தேடிக்கிட்டு போனேன்? அப்பா உங்களுக்கு தெரியாதப்பா சமைக்கிறதுக்கு போயிட்டேன். இங்க தானே இருக்கேன். அப்ப இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. அவன் இங்கே வந்துறேன். கீழே குனிஞ்சு 10 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள இரு நான் கூட்டிட்டு வரேன். ஏய் காணா அப்பாவை காணா. ஏய் அப்பா உன்னைய தேடி இப்பதான் வந்தாரு. ஒரு நிமிஷம் இரு, நீ இங்கே இரு, நான் போய் அப்பாவை பாத்துட்டு வரேன். அப்பா அப்பா எவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டாடா. அப்பா வருவாரு பாருங்க. என்னப்பா எங்கப்பா போன? எங்கேயும் இங்க ஒரு நில்லுங்க. ஒன்சா எங்க தங்க அவதான் அதுக்காக தொலைஞ்சு போயிட்டா. திருப்பி வருவாருங்க. இரு நான் போய் தேடி. எங்க போற நீ? வேற மாதிரி பாத்துக்க பார்க்க மாட்டான் பாத்துக்க. வேற நில்லு ஒன்சா. அப்பா காணும். நாங்க இல்ல அப்பா இங்கதான் இருக்காரு. இங்க இருக்காரா? ஒன்சா பாத்துக்க போறா. அண்ணே போட்டோ போட்டோ எடுங்கண்ணே. எல்லாம் சாப்பிட போயிட்டாராம்ல போட்டோகிராஃபரு. போட்டோ வேணாம் ஒண்ணு
தம்பி கல்யாணம் சிறப்பா முடிஞ்சு. சரி. மதுரைக்கு அக்கா வீட்டுல போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூப்பிடு. எவனையுமே நான் பார்க்கவே இல்லையே. ஆமா, எப்படி பாருங்க, சாப்பிட்டீங்களா? சிறப்பு தான். அக்கா வீட்டுக்கு மதுரையில போய் சீரி சனத்தில நீங்க தான் இறக்கி வரக்கூடாது. முதல்ல தூக்கணும், அந்த கட்டில தூக்குங்க. வாங்க, வண்டியில ஏத்திடும். தூக்குங்க, போங்கப்பா. நீங்க முன்னாடி வாங்கப்பா, தூக்குங்கப்பா. தூக்கணும்பா, தூக்குப்பா. நீயும் போ, தூக்கு. தூக்குப்பா, தூக்கு. அப்படி தூக்குங்க. தூக்கு, நல்லா கொடுத்து விடு, தூக்குப்பா. நீ வா தம்பி, மண்டே உள்ள விட்டு தூக்கு. அண்டை கொடுத்து தூக்கு. என்ன தூக்குறீங்க நீங்க? தூக்கிட்டுதான் வருது. இந்த டேபிள தூக்க 3 பேரா? என்ன இழந்தா இப்ப நீங்க இருக்குன்னா தூக்கிட்டு போறது இப்படி போறா? என்னத்த நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி தூக்கணும். நாலு பையன் ஐயா ஐயா வீலைகளை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டம் போலயே. அவங்க குட்டத்து தூக்குறோம்டா. சரி, விருதுநகர் வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்கோம் நானும் உங்க மாமாவெல்லாம். இதை தூக்குறதுக்கு ஒரு இதா இருக்கு உங்களுக்கு. என்ன வாங்கப்பா, டக்கு டக்கு நிக்கிறீங்க. போங்கப்பா, தூக்க சொல்றா. தூக்கு. இந்த வீரம்லாம் ஒத்தையால தூக்குவேன் நான். தூக்குப்பா, தூக்குப்பா. என்ன இருக்குங்களா? என்ன நீ பேச என்னோட நிறுத்திக்க. நீ என்ன மறைக்கிறாங்க? நீ தேவையில்லாம நீ பாரு. கூப்பிடு தம்பி. நீ கோச்சுக்கிட்டீங்களாப்பா? என்ன கோபப்படுறீங்களா? அவன முடிஞ்ச காமிச்சிக்கலாம்ல. நீ போ, நீ போ. டீல் பண்றீங்கன்னு சொல்றேன். கேப்போம்டா. எது கேக்குற? சும்மா இல்லாம நீ பாரு, தூக்க ஆக்கு சொல்லிட்டு இருக்க. நீ கையும் பிடிக்க மாட்டே, ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டே. என்ன வயசாயிருச்சுனா? நான்லாம் உங்க காலத்துல தூக்க எப்படி தூக்கிறேன் தெரியுமா? நீ கிளம்பு. நீ உங்க ஐபி கல்யாணத்தை கேட்டு பாரு, எப்படி நின்னேன்னு கேளு. அதெல்லாம் விசாரிச்சேன் எல்லாத்தையுமே. 407 ஏத்துனேன். 407 தெரியுமா? கேரு. இந்த டாடா ஏசி மாதிரி முட்டு இருக்காது, அங்க இருக்கு ஹைட். அப்படி குடு தூக்கி விட்டான். தூக்கு. என்ன செத்தவங்க மாதிரி இருக்கீங்களப்பா? ஒரு சிமெண்ட் மூடைய தலையில தூக்கி வச்சு அப்படி தூக்கி போட்டு போய்க்கிருந்தேன் நான்லாம். தம்பி போ, பஞ்சு தானே. போ, வேலை செய்யவில்லையும் செய்ய விடாம பேசிக்கிட்டு அது தூக்கு போட்டு என்னப்பா? என்னடா ஒரு வேலை சொல்லணும் போது ஒரு ஆள் வர மாட்டேங்க. எல்லாம் எங்கடா போறீங்க? இருக்கும் சொல்ல வேண்டியதானப்பா. டக்குனு போயிட்டு ரோலிங் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு. ரோலிங் பேப்பரா? இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சியா நீ? அந்த பந்திக்கு இருக்கிற ரோலிங் பேப்பர் சேர்ந்து போச்சு. எல்லா கலரா வேற கலர் வாங்கிட்டு ஏதோ ஒரு கலர் வாங்கிட்டு வா. சட்டம் நல்லா இருக்கா? சட்டம் நல்லா இருக்கு. கலர் கலரா சட்டம் மட்டும் போடுறீங்களா? ஒரே மாதிரி சட்டை தைச்சு போடுறாங்க. வேற எங்கேயா போட முடியுமா சட்டைய? எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஃபேஷன். அந்த மாதிரி பூமருக்குலாம் புரியாது. நாங்கெல்லாம் பண்ணா ஃபேஷனாடா நாங்கெல்லாம். அவன் இறப்பா. ரோலிங் பேப்பர் வாங்க போனவே வர மாட்டேன். என்னடா டேய், எங்கடா வாடா, சீக்கிரம் வாடா. பேப்பர் உள்ள வச்சுடா. அப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது பேப்பர் நீ லேட் ஆகி போச்சானே அப்படியே இதுல இலைய போட்டு முடிச்சுட்டாங்க. போன் பண்ணி சொல்லி தான் வாங்காம வந்திருப்பேன்ல. அதை விட மிக்ஸி இதாகி போச்சு. மிக்ஸி மதியத்துக்கு வந்து அரைக்கிறேன். போயிட்டு டக்குன்னு அரைச்சிட்டு வந்துரு. போ. எங்க போய் அரைக்க சொல்றீங்க? அரைக்க சொல்லிருக்கேன். போடா, எடுத்துட்டு வா. போட்டோக்கு நிக்க வேணாம். ஏடா போடா. போடாங்கற கேட்க மாட்டேங்கப்பா. எப்பா புது சட்டப்பா. ஓ பாக்குறாங்க. கல்யாணத்தை பாருங்கடா. அரசு வந்து போட்டியா? போட்டேன். எல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சு. ஏய், கப்பு வேண்டாடா. என்ன கப்பு? கப்பு. நீ தண்ணி அடிக்க நான் கப்பா எடுத்துடணுமா? அந்த கப்பு இல்லடா, குடிக்கிற கப்பு. தண்ணி கப்பு. தண்ணி கப்பா? ஒரு 2 பண்டில் வாங்கிட்டு வா. போ. வேற யார்ட்டயா சொல்ல வேண்டியதானே? வேற சொன்னவே இது பண்றாங்க. டேய் இங்க வா, உங்க வேலை இருக்கா? அண்ணா இந்த தண்ணி கல்யாணத்துல வைப்பாங்கல, தண்ணி கப்பு அது வேணும். எதுப்பா? ராக்ஸ் கப்பா இல்ல பிளாஸ்டிக் கப்பாப்பா? 2 இருக்கு அதுல. ஆமா, சின்ன கப்பு பாயாசம். என்ன ஒரு நிமிஷம் அந்த கேக்குறேன். போன் எடுங்கப்பா. துளை மாட்டாரே தம்பி. என்ன அண்ணா, நீங்க பெரிய கப்பே கொடுத்துருங்க. பெரிய கப்பு கொடுங்க. பெரிய கப்பு. தேங்க்ஸ். எதுக்கு சின்ன கப்பு கொடுங்க? தேங்க்ஸ். எங்கடா எல்லாம் தண்ணியை வயல ஊத்தி குடிக்கிற மாதிரி ஜக்க போடுங்கப்பா. வாங்கிட்டு வந்துட்டப்பா. என்னடா இது? தண்ணி கப்பு. பாயாசத்துக்கு கப்பு வேணும்னா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கா? அறிவு இருக்கா அவனுக்கு கொஞ்சமா? பாயாசம்னா சின்ன கப்பு தானே? சின்ன கப்பு. சரி இந்தா. ஏடா தண்ணி குடிய கப்புன்னா பாயாச கப்ப கொண்டு தெரியாடா? இப்பதானே அதை எடுத்து வந்து கொடுத்தேன் உங்ககிட்ட. இங்க 2 வாங்கிட்டு வந்தியா நீ? ஆமா. காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது. வேஸ்ட் பண்றான் எல்லாத்தையுமே. போ உள்ள போ. தலையெழுத்து எல்லாம் ஊர்ல பிள்ளைகளாம் வந்து உலகத்துக்கு ஓட்டுது வீட்டுக்கு. நீ வீட்டுக்கு புடிய கொண்டு போய் கடலை கொடுத்து வருது. போடா. வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபேமிலி போட்டோ எடுக்க கூப்பிட்டு இருக்காங்க. எங்க பொறுக்க போனீங்க? எங்க போனீங்க? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இருக்க மாட்டேங்குதா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்பான்னு பார்க்க மாட்டேன். என்ன நினைச்சுக்கிருக்க? என்னடா காலையில இருந்து அரவு மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அரைக்கிறது எல்லாத்தையும் கையில கொடுத்து அரைச்சிட்டு வந்து அனுப்பிட்டோம். புது சட்டையோட போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து போய் ஜூஸை வாங்கிட்டு வா, கிளாஸை வாங்கிட்டு வா, ரோலிங் பேப்பர் வாங்கிட்டு வா.
வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம தான்டா வேலை செய்யணும். அப்புறம் போட்டோவுக்கு நிக்கல நின்னவே திட்டு நீ. போட்டோவுக்கு நிக்க தான்டா செய்யணும். நானும் நிக்கணும் நின்னுட்டு வரலையா? அப்ப போயிட்டு வேற பார்த்தா தானே. டிரைவர் இல்லையா ஆள் கேக்குறாங்க. இந்த இருக்கா டிரைவர்? எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். மச்சான் என்னடா gift இத வாங்கிட்டீங்கல்ல? கிஃப்டா? அறிவு கல்யாணத்துக்கு சொல்லிருக்கேன். என்னடா தாடியை சொல்லிடா? இல்ல வெட்டிங்கா வெட்டிங் டே இருங்க. என்னது நல்லறம் கொண்டு பல்லாண்டு நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். யாருங்க அந்த மணமக்கள் நல்லறம் கொண்டு வாழ. அது என்ன அழகு அறிவுமணி அழகுமணி வெட்டிங் வெட்டிங்க்கு வெட்டிங். அப்புறம் அந்த டைம்ல அப்படிதான் ஹோர்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா மிஸ்டேக். அப்போ மட்டும் இல்லைங்க, வெட்டிங் டே. ஐயே, எங்களின் வரலாற்று நாயகனா மேல எங்க இருக்கு? இவனா கல்யாணத்துக்கு பையன்? கல்யாண பையன் பொண்ணு இங்க இருக்குங்க. அதான் இவன் தான் நினைக்கிறேன் இல்லையா? இல்லைங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோர்டிங் அடிச்சிருக்காங்களாம். நாங்கெல்லாம் நண்பர்கள். அதாவது வரலாற்று நாயகனுக்கு வாழ்த்துகிறோம். மணமக்கள் நல்லறம் கொண்டு பல்லாண்டு நீடூடி வாழ வாழ்த்துகிறோம். வெட்டிங் டே. இல்ல போட்டோ ஃப்ரேம் ஒன்னு சொல்லி. போட்டோ ஃப்ரேமா? சரி ஓகேடா. போட்டோ ஃப்ரேம் நல்லா மாப்பிள்ளை பொண்ணு நிக்கிற மாதிரி. மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஓரமா நிக்கிற மாதிரி, நம்ம எல்லாம் அப்படியே கீழே ஒரு தசலையா இருக்க மாதிரி. என்ன அது ஃப்ளெக்ஸ்? ஃப்ளெக்ஸ் ஆறு கொடுத்தோம்ல, அந்த போட்டோ சும்மா இருந்து அதே போட்டோ ஃப்ரேம் கொடுக்கணும். இந்த மூஞ்சிய கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா பத்தாதா? வாழ்க்கை முழுக்க வீட்டுல மாட்டி வச்சாரு அவன் பாக்கணுமா? பாக்குறேன். 5000 ரூபாய் சரக்குக்கே செலவு பண்ணிருக்கான்டா. ஊர் ஆளுக்கு ஒரு 100 ரூபாயாச்சும் போட்டு என்னத்தையும் ஒரு வாழ்க்கையாச்சும் வாங்கி கொடுப்போம்டா. தேவையில்லாம வாழ்க்கைக்கு எல்லாம் தான் வாங்குவாங்க. காலங்காலமா வர சம்பிரதாயத்தை என்னைக்குமே மாற்றக்கூடாது கோபி. எதுக்கு சிவாஜி நேசன் டைலாக் எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றேன் என்னன்னா, கேக்க வாங்கி வெட்டமா இன்னும் சரக்கு அடிச்சு கேக்க வாங்கிடலாம். அதையாவது வாங்கி தொலைடா. இங்க பாரு, கேக்க வாங்குறோம். ஊர்ல இருக்கவங்க அந்த மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கவே கூடாது. கேக்க வச்சு அப்படின்னு கத்தி கைய தட்டி எல்லாரையும் பார்க்க வச்சு. சரி சொல்லிட்டு கேக்கு வெங்கட்ட சொல்லிருக்கா? சரி ஓகேடா. என்ன வெங்கட்ட கேட்டா இல்லங்கிறான்? வெங்கட் இல்ல, டிராவிட சொன்னாரு. டிராவிட் என்ன மாப்ள? என்ன என் பேர் சொல்லி கத்திட்டு இல்ல, கேக்கு உன வாங்கிட்டு வர சொன்னான்ல. என்னைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா அவன் கேக் வாங்கிட்டு வர சொன்னான்? மாப்ள என்னையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல. என்கிட்ட வெங்கட் சொன்னேன், நான் யாரையாவது கூட போட்டுக்கிட்டு அனுப்பிவிடு, நான் கூட போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொன்னேன். அவன் அப்பவே அனுப்பல, நான் போல. ஏன்டா பிடிக்காது எனக்கு? ஃப்ரெண்ட்ஸே பிடிக்காத காரணமே தாங்க. ஒரு தனியா ஒருத்தன் போய் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. எது கூப்பிட்டாலும் உனக்கு போறாங்க, வா கூட கூப்பிடுறாங்க. என்னைக்கு வாங்க இதுக்குமா? சரி நீ மட்டும் போய் வாங்கிட்டு வா. நீ மட்டும் போய் வாங்கிட்டு வந்துரு. ஏய் ஓகே வாங்கடா. பாத்தியா மாப்ள? கேக்குலாம் தான் துணைக்கு அப்ப ஒரு ஆள் சப்போர்ட்டா இருக்கும்டா. ஒண்ணுக்கு போறல என்னடா சப்போர்ட் இருக்கு இவனே. டேய் நீ போடா, நான் போயிட்டு வரேன். போய் வாங்க. டேய் மாப்ள கே போடா வாங்கிட்டு. எவனா ஒருத்த கேக்க வாங்கி தொலைச்சு வாங்க. வண்டி சாய்வு வண்டி சாய்வு. ஏன் உன் வண்டி இல்லையா அவங்க? சரி இவன் வண்டி எடுக்க மாட்டான். அவனே கல்யாணத்துக்கு போனாலே ஓரமா வச்சுட்டு சாவியை உள்ள வச்சுக்கிறான்டா டக்குன்னு. கேக் வாங்கிட்டு வந்தான்டா. பார்த்தா தெரியல. காமெடி காசு என்ன பண்ணிட்டீங்க? கிரீம் கேக் நல்லா 1/2 கிலோ கிரீம் கேக் வாங்கிட்டு வாடாங்கற. காசு அனுப்பி கொடுங்கடா. நீ வாங்குடா, அப்ப காசு தருடா. டேய் கிரீம் பண்ண வாங்கிட்டு வந்துடுவேன். அவனை அனுப்பி விடு. இங்க பாரு, நல்ல பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துடா. டேய் மூஞ்சி சரிங்க. எனக்கு காசு காசு கேக்குறீங்க. ஹாப்பி பர்த்டே போட்டு வச்சிருக்கான்டா. அடிச்சிருக்கியா? இவன் பேருக்கான இல்லன்னு சொல்றான். கல்யாணத்துக்கு எவனா ஹாப்பி பர்த்டே கேக் வாங்கிட்டு பிரச்சனை இல்லை. அப்படியே பாப்பர்ஸ போட்டு அதை போட்டு மேட்ச் பண்ணலாம். வாங்க. இங்க முடியாதுடா. எவன்டா கேக் தின்னுருக்கான் கல்யாணத்துல? போங்க மேல போ, எடுத்து அடிச்சு கேக் அடிச்சு. இல்ல நான் போறேன். என்ன இதெல்லாம் குழப்பா? பாரு, தப்பு ஓமலதான். பர்த்டே கேக்கா வாங்கிட்டு வானா பர்த்டே கேக் வாங்கிட்டு வான்டா. பர்த்டே கேக்னா அவனுக்கு புரியுறதுக்காக சொன்னேன்டா. வாங்கியாச்சு, வா போ வா. ஆனா நல்லா ஒப்பேத்துறீங்கடா. ஆளு கொஞ்சம் காசு போட்டா நல்ல gift வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு வழி இல்லாம நல்ல கேக்க மட்டும் வச்சு ஊரே ஏமாத்துறீங்கடா. எல்லா கல்யாணத்துலயும் இருந்துறாங்க. எல்லா கல்யாணம் எட்டா கேக்கு. ஆமா, மாப்பிள்ள ஸ்கூல் பேட்ச் இருக்காம, பொண்ணுக்கு இருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க கட்டுறாங்க, எல்லா கேக்கா வெட்டுறாங்க. எல்லாம் எங்கடா கொண்டு போவாங்க? எங்க எவனு திங்கிறது கிடையாது. இப்ப எல்லாம் போடுறாங்க. ஆமா, அத பாப்பர் அடிச்சிடுறாங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க. எப்படி திங்கிறது அதை போயிட்டு? அவ்வளவுதான். வா, நம்மளும் அடிச்சுட்டு போ. அடிச்சுட்டு போவோம். பின்னாடி இணையம் இருமணம் இணையம் விழான்னு மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ராக்கு வந்து 2 கால் இருக்கிற மாதிரி. சரி, இஷ்டத்துக்கு போடுங்க பின்னாடி. அவ்வளவுதான். வா, நம்மளும் அடிச்சுட்டு போ. 2 கால் இருக்கிற மாதிரி இருக்கு.
போயிட்டு அவ்வளவுதான் வா அவ்வளவு அடிச்சுட்டு ஒரு கால் தான் வரும் 2 கால் இருக்கு அது எப்படி கால் அது இணை விழா இருமணம் இணையின் விழா கரெக்டா இல்ல 2 கால் போட்டிருக்காங்க அந்த இது ஹோர்டிங் தப்புன்னு அது ஒரு ஃபன்னுக்காக போட்டுக்கலாம் மேபி காமெடிக்காக போட்டு வச்சிருக்காங்க வெட்டிங் போட்டு வெட்டிங் இருக்கும் அந்த மாதிரி யாராவது அடிச்சிருப்பாங்க அதான் வெட்டிங் போட்டோ வெட்டிங் டே சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே செம அப்பா கிட்ட ரோலிங் பேப்பர் கொடுக்கணும் இது வேற பழக்கம் இருக்கா அதாவது கல்யாணத்துல யாராவது ஒருத்தவங்க வீட்டு பெரியவங்க யாராவது ஒரு ஓர சத்து சவுண்ட் ஓவரா இருக்கும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ஆனா சவுண்ட் ஓவரா இருக்கும் அவங்க மட்டும் எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால அது கரெக்டா இது பண்ணுவாங்க தூக்குடா நாங்களே எப்படி தூக்கணும் இது கூட தூக்க முடியல உங்களால ஏன்டா அப்படி கஷ்டப்படுறீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க எல்லாரும் உறுதியா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லா கல்யாணத்துலயும் அப்புறம் இது இந்த அது ஒண்ணு அப்புறம் பாவம் எல்லாம் வேலை எல்லாம் பண்ண வச்சு நீ என்ன பொறுப்பாவே நடந்துக்க மாட்டேங்கிற போட்டோக்கு வர்றது தானே ஆமா ஒரு வேலை செய்யல கூப்பிட்டா ஒழுங்கா கரெக்டா டைமுக்கு வரல எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிடுறேன் ஆமா பொறுமையா வர அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யறேன் இப்ப எல்லாமே சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த டார்ச்சர் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் கூத்துல அனுபவிக்கணும் ஆமா இப்பதான் கல்யாணம் வேற முடிச்சுட்டு வந்தேன்னா வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா இதுதான் ஓ இது இன்டைரக்டா சொல்ல வரீங்க ஊருக்கு போயிட்டாங்க இவங்க பெங்களூர் போயிட்டு இப்பதான் வந்தாங்க இந்த வாரம் தான் ஓகே செமையா இருந்துச்சு அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கிட்டு நிக்காதடி when I see her eyes மயக்குதே she got me mesmerized தவிக்குதே